குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம ஸ்பீக்கர்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து ஸ்பீக்கர் அன்பாக்சிங் போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க ஐ பட்டனில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம காரில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நேராக வந்து அக்சரி ஷாப்புக்கு போயிட்டு ஸ்பீக்கர்ஸை இன்ஸ்டால் பண்ணுவோம். என் கூட டிஜிட்டலாக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்இடி ப்ரொஜெக்டர் போடுறத பார்த்துருக்கீங்க. ஸோ அதில் வந்து இந்த கடையோட டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இன்றைக்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்பீக்கரு. பார்ப்போம் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீக்கர் இருக்குது. நம்மளது வந்து 300 வாட்ஸு, இது வந்து 720 வாட்ஸ், அதோட கொஞ்சம் ஹெவி. இது வேணும்னா நீங்களும் இங்கே வேணால் போடுங்க. ஸோ சேம் 320 வாட்ஸும் இருக்குது. இங்கே பாருங்க 720 வாட்ஸ் இது. ஸோ பேடை வந்து நம்ம கழட்டிட்டு தான் போட போகிறோம். ஜி அப்புறம் கூட டேம்பிங் பண்ணிக்கலாம்ல. செலவு பண்ணுவேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேம்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால் டேம்பிங் வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணிக்கலான்ட்டு. வர ஸ்பீக்கர் பாருங்கள் மக்களே, நான் கழட்டிட்டு உங்களுக்கு நான் அதை கிட்ட காட்டுறேன். இந்த இடத்துல வருது நம்மளுக்கு ஸ்பீக்கரு. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் வந்து காரில் வர்றது, நம்ம ஸ்டாக்காக வர்ற ஸ்பீக்கர். இது நம்ம வாங்கினது. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இது பாருங்கள், இது பேப்பர். இது ஆக்சுவலாக லோ குவாலிட்டி. இது வந்து பேப்பரில், இது வந்து பிளாஸ்டிக்கு மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இது வந்து மேக்னெட் சைஸ் பார்த்தீங்களா பின்னாடி, இதுக்கு பாருங்கள். எங்கடா மேக்னெட்டே காணோம்னா இதுதாங்க மேக்னெட்டு. ஸோ இவ்வளோ தான் வருது. இதுதான் நம்மளுக்கு வந்து காரில் தராங்க ஸ்டாக்காக. எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ அதனால தான் மாற்றுறது. இதோட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும்னா இன்னும் வாட்ஸ் வந்து ஜாஸ்தியாக போகணும். இந்த ஆர்எம்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 90, 70 வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேஸு அதெல்லாம் எடுத்து தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ஒரு போடணுமே, நீங்கள் பாட்டு கேட்கணுமே அப்படின்ட்டு கொடுக்குறது. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்குது. நானே பார்த்தேன், எங்கடா மார்க்கெட்டை காணோம் அப்படின்ட்டு பார்த்தா தோ இருக்குது பாருங்கள். இவ்வளோ தாங்க இதில் மேக்னெட்டு. ஸோ பார்ப்போம்.
ஸோ இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்பேசர்னு சொல்கிறாரு. இது எதுக்குன்னா இதில் டேரெக்டாக மாட்டும் போது இதில் இரும்பில் மாட்டாமல் இதில் மாட்டும் போது உங்களுக்கு அந்த ஊஃபரோட எஃபெக்ட் நல்லாயிருக்குன்றாரு. அதே நேரத்தில் மழை தண்ணியோ எதுவோ இதில் மேலே தான் படுமா, ஸ்பீக்கருக்கு மேலே படாதான். அதனால் இது நம்ம போடணும். ஸோ இது 4 டோருக்கு வருது. இது அவர்கிட்டயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போடுறது ரொம்பவே அட்வைசபிள். ஸோ இதில் டேம்பிங்கிறது பார்த்திங்கன்னா இது உள்ளேயும் பண்ணுவாங்க மக்களே. இது இந்த பாருங்கள் தகர மாதிரி இருக்குது பாருங்கள், உள்ளேயும் பண்ணுவாங்க. அப்படியே டேம்பிங் ஷீட் மாதிரி ஒட்டுவாங்க. ஸோ வெளியிலையும் டேம்பிங் பண்ணுவாங்க. அது வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் மாதிரி தான். உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனு சவுண்ட் ப்ரூஃப் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா எடுத்து தரும். பட் ஆனால் அது ஒரு ஷீட்டே பார்த்திங்கன்னா 1000 rupees வரும். நம்ம காருக்கு வந்து ஒரு 10 to 12 ஷீட்ஸ் கிட்ட அவைலபிள், அதாவது போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே வந்து 12,000 வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம ஃப்யூச்சரில் போட்டுக்கலான்ட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இது பாருங்கள், இது ஒன்லி ஸ்பீக்கரு. இதில் வந்து டியூட்டர் எதுவும் கிடையாது, நம்ம போட போகிறதுல தான் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த எத்தியோஸில் வந்தது மக்களே, டியூட்டரோடு ஒன்று கொடுத்துருந்தான் மேலே, எனக்கு அங்கே அந்த இடத்துல வந்துருந்தது. ஸோ இதில் ரொம்ப காசு கட்டிங்க இது. சரி பார்ப்போம். சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ப்ளேஸ் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ அந்த பிளாஸ்டிக்லாம் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி இரும்பில் தான் உட்கார வைக்கணும். ஸோ அது வந்து டேரெக்டாக உட்காந்ததுன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பிளாஸ்டிக் கிளாடிங்கில் வச்சு நம்ம போகிறதுனால வைப்ரேஷனும் இருக்காது. அதில் வந்து இந்த தண்ணி இப்படி உள்ளே போகிறதுனால ஸ்பீக்கர் மேலே பட வேண்டிய தண்ணி கீழேயும் போயிடும். ஸோ அது வந்து ஒரு ரெயின் கார்டு மாதிரியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இதுதான் மக்களை என்னால் பொறுத்துக்கவே முடியல. பொறுத்தாமல் பாருங்கள் ஸ்பீக்கரு, மேக்னெட்டை தேட வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக குறை சொல்ல பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நியூ மாடல்ஸ் வருதுங்க. எல்லாமே வந்து JBL, ஸோ சோனி அந்த மாதிரிலாம் போட்டாங்க. அதோ மகேந்திராலாம் எடுத்துக்கோங்க, சூப்பராக வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஸோ இது என்ன பிராண்டு என்ன பேருனே தெரியலங்க, மட்டமாக கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒன்றுமே இல்லைங்க அதில்.
ஸோ இது வந்து கோஆக்சல் ஸ்பீக்கரு, நடுவுலேயே உங்களுக்கு அந்த ட்விட்டரோடு சேர்த்து வந்துடும். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது ரிங் வச்சுருக்காங்க, அதை கட் பண்ணி போடுறாரு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பீக்கரோட சைஸ் வேறு போல். ஸோ கிராஸ் ஓவர் கட்டினா இல்லைங்களா, கிராஸ் ஓவரை ப்ளேஸ் பண்ணுறாரு. அங்கே இங்கே தானே காலியாக இருக்குது, சடனாக பிளாஸ்டிக் வருது. இடிக்காது? ஆஹா இடிக்காது, பார்த்துட்டேன். ஏன்னா அதில் ஏற்றும் போதே நம்ம பேட்டு தாங்கிக்குதுல்ல, இதுவா சைட்லையா? சரி 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 நான் போகிறேன். வச்சு பார்த்துட்டு கடைசியா அந்த இடத்துல வந்து பாருங்க ட்விட்டர் இங்கே செட் பண்ணியிருக்காங்க. நிறைய வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் எங்கேயாவது ப்ரொவிஷன் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த வண்டியில் இல்லை. எத்தியோஸில் இருந்தது மக்கள். எத்தியோஸில் இங்கே பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ட்விட்டர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொடுக்கல, அதனால் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக 3 டோர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரைட் சைடு அந்த டிரைவர் டோர் வந்து போட்டுட்ருக்காரு. இது செட் பண்ணியிருக்காரு. அதாவது ஸோ இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது. அதுக்குன்னு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் மக்களே.
டேம்பிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அந்த எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாரு அவர். உங்கள் காரை யாராவது டேம்பிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது எஃபெக்ட்னு சொல்லுங்கள். A few hours later. ஸோ மக்களே, ஃபைனலி வந்து நம்ம ஸ்பீக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து அந்த டேரெக்டாக வந்து சிஸ்டமில் தான் வந்து ஸ்பீக்கரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஆம்ப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல, ஆம்பும் இன்ஸ்டால் பண்ணல. அதே மாதிரி டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சவுண்டு ப்ராசஸர்னு இருக்கும். அது வந்து ஈக்குவலைசருக்கு வந்து நம்ம சவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ எதுவுமே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல, டேரெக்டாக வந்து ஸ்பீக்கர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டேம்பிங்கும் பண்ணல. ஸோ இதுக்கே வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இருக்குது மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக இதில் மூவி சாங்ஸ் எதுவுமே போட முடியாதுங்க மக்களே. இதில் எல்லாமே காப்பி ரைட் ஆகும். ஸோ காப்பி ரைட் இல்லாது போடுறேன். எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்பீக்கருக்குமே இதுக்குமே நல்ல வேரியேஷன் இருக்குங்க, நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. இன்னும் நம்ம வந்து ஆம்போ இல்லை டிஎஸ்பியோ வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து நிஜமான ஒரு அந்த சவுண்ட் குவாலிட்டி கேட்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எனக்கு சாட்டிஸ்ஃபைட் மக்களே. அதாவது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியமான சவுண்டு வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரோட லிங்க் வந்து ஆட் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.